ஹலோ கைஸ், வெல்கம் டு டிகே விலாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வாழைத்தண்டு கூட்டு தான். ஸோ இந்த வாழைத்தண்டு கூட்டு நார்மலாக நம்ம யாருமே வந்துட்டு அதிகமாக குக் பண்ண மாட்டோம். நார்மலாக பேசிக்கலாக வாழைத்தண்டையே நம்ம வந்துட்டு அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். காரணம் இதை க்ளீன் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நானே கூட வந்துட்டு நானாக போய் கடையில் வாங்கி இந்த ஒரு ரெசிபி வந்துட்டு பண்ணுவேனான்னு கேட்டால், டு பி ஹானஸ்ட் நான் வந்துட்டு யோசிப்பேன் பண்ணுறதுக்கு, பண்ணவும் மாட்டேன். பட் எனக்கு வந்துட்டு எப்போல்லாம் ஓசியில் அம்மா வீட்டில் இருந்து கிடைக்குதோ அப்போல்லாம் நான் மேக்ஸிமம் இந்த வாழைத்தண்டு வந்துட்டு கன்சியூம் பண்ணுறேன். பட் எனக்கு ஞாபகம் வந்தது, நான் காலேஜ் டேஸ் படிக்கும்போது அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி மைல்டு இருந்துச்சு, கிட்னி ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் டாக்டர் வந்துட்டு ரெஃபர் பண்ணது வாழைத்தண்டு கொடுக்க சொல்லி தான். வாழைத்தண்டு ஜூஸாக இருக்கட்டும், இல்லைனா வாழைத்தண்டு இந்த மாதிரி கூட்டு, பொரியல் எது வேணாலும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாழைத்தண்டு வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ரொம்ப 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 நல்லது. யாரெல்லாம் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்னால ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்துட்டு மார்னிங் எந்திரிச்சிட்டு ஜூஸ் வந்துட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பொரியலோ இல்லைனா கூட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைத்தண்டு வந்துட்டு இன்சுலினே கண்ட்ரோல் பண்ணுது. ஈவன் சுகர் பேஷண்ட்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு இந்த வாழைத்தண்டு செரிமானம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு நார்மலாக மோஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வாழைத்தண்டு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபுட்டில் நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான 2 டேஸ்ட் என்னென்னா, ஒன்று துவர்ப்பு அண்ட் வந்துட்டு கசப்பு. பட் இந்த ரெண்டையுமே வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் எடுக்காமல், நம்ம மேக்ஸிமம் எடுக்கிற ஒரு டேஸ்ட் என்னென்னா, ஒன்று காரம் இல்லைனா வந்துட்டு ஸ்வீட்டு, அண்ட் அதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் காமனாக யூஸ் பண்ணுற உப்பு. இந்த 3 தவிர வேறு ஆப்ஷனுக்கே நம்ம வந்துட்டு போகிறது கிடையாது. பட் நார்மலாக நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான 2 டேஸ்ட் என்னென்னா இந்த கசப்பு அண்ட் வந்துட்டு துவர்ப்பு தான். இதுதான் வந்துட்டு நம்மளோட பாடியை கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்யூர் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்களும். பட் இதை வந்து நம்ம மேக்ஸிமம் எடுக்கிறது கிடையாது. நானாச்சு பரவாயில்ல, துவர்ப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காகவே மேக்ஸிமம் நெல்லிக்காய் ஜூஸோ இல்லைனா வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் அந்த மாதிரி வீட்டில் எல்லாரையுமே சாப்பிட கம்பல் பண்ணுவேன். மேக்ஸிமம் நானும் சாப்பிடுவேன். பட் நீங்கள எத்தனை பேர், அதாவது உங்களை எத்தனை பேர் வந்துட்டு இந்த துவர்ப்பையே எடுக்காமல் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த 2025 இந்த துவர்ப்பை வந்துட்டு எடுக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கசப்புன்னு பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்துட்டு ரொம்ப 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 நல்லது. இந்த பாவக்காய் வந்துட்டு நம்ம வாரத்துக்கு 2 டைம்ஸ் ஆச்சு. ஒரு வேளை பாவக்காய் குக் பண்ணி எனக்கு சாப்பிட பிடிக்கல, அதாவது என்னோடய மீலில் வந்துட்டு கசப்பான ஒரு பொருளை எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதை வந்துட்டு கொஞ்சம் டேஸ்டியாக அதோட கொஞ்சம் காரம்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அதுவும் என்னால் முடியவே முடியாதுங்க, சான்ஸே இல்லை. என்னோடய மீலை வந்துட்டு கசப்பாக சேர்த்துட்டு நான் ஸ்பாயில் பண்ணவே விரும்பலை அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, அதையுமே நீங்கள் சிம்பிளாக ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். எப்படி வந்துட்டு துவர்ப்பு ஜூஸ் போட்டு குடிக்கிறோமோ, லைக் நெல்லிக்காய் இந்த மாதிரி பாவக்காவையும் நம்ம வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற விஷயங்களை வந்துட்டு மேக்ஸிமம் உங்களோட ஃபுட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுங்கள். எப்படியும் நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் ஜங்க் ஃபுட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பாக நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் நிறைய நம்ம வந்துட்டு எந்த விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த விஷயங்களை தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு நாள் 2 நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டு நம்மளோட பாடியை நம்மளே வந்துட்டு மேக்ஸிமம் க்யூர் பண்ணுறதுக்கு, மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளே வந்துட்டு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு டைம், ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் ரைஸ் அந்த மாதிரிலாம் எடுக்காமல் ஃப்ரூட்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஜூஸஸ் எல்லாம் எடுத்துக்கோங்களேன். அப்படியே உங்களோட பாடி வந்துட்டு டிடாக்ஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு 2025 கம்ப்ளீட்டாக வந்துட்டு எடுக்க போகிற ஒரு விஷயங்கள். ஆல்ரெடி நான் 2024 மேக்ஸிமம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதிலேருந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்துட்டு நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி தான் இந்த 2025 நான் வந்துட்டு பிளான் பண்ணியும் இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே என்னோடய பேசிக் எப்போவுமே காலை எழுந்திரிச்ச உடனே ரைஸ் வந்துட்டு வச்சுருவேன். ஸோ அதை தான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வாழைத்தண்டு கூட்டு பண்ணுறதுக்காக இந்த வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறேன். இதில் வந்துட்டு நமக்கு நிறைய நார் இருக்கும். அதை வந்துட்டு மெலிசாக கட் பண்ணி அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த நார்லாம் மேக்ஸிமம் அதுலேயே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைனா ரவுண்டாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த ரவுண்டாக கட் பண்ணும்போது வாழைத்தண்டுலேருந்து நார் வந்துட்டு தனித்தனியாக
அப்படியே வரும். அது அந்த லேயர் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நம்ம பிச்சு கூட எடுத்துடலாம் ஈஸி மெத்தடில். ஸோ நான் இப்போ பண்ணுறது வந்துட்டு கூட்டுக்கு ரொம்ப ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருக்கணும். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வந்துட்டு நான் தனியாக நார் வந்துட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வாழைக்காய் தண்டு கட் பண்ணது அண்ட் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சுட்டு நம்ம வந்துட்டு பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு அந்த நார்லாம் பாருங்கள் தனியாக வந்துடுச்சு. நார்மலாக நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா குச்சியை வந்துட்டு உடச்சி அது அந்த உடஞ்ச அந்த ஒரு எட்ஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக நமக்கு வந்துட்டு நார் எடுக்க யூஸ் ஆகும். பட் இப்போ நமக்கு குச்சியெல்லாம் வந்துட்டு கிடைக்காது. அதனால நம்ம வந்துட்டு ஃபோர்க்கு வச்சு அதை வந்துட்டு ஆப்போசிட் வேர்ஷனில் நம்ம வந்துட்டு பாத்திரத்தில் போட்டு திருப்பிட்டே இருந்தோம்னா நார்லாம் ஃபோர்க்கில் வந்துட்டு செட் ஆகிட்டு நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா பாசிப்பருப்பை வந்துட்டு குக்கரில் போட்டு அதை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த கூட்டு பண்ணுறதுக்காக தான். ஸோ இதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்றதும் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே சொல்லிடுறேன். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, வாழைத்தண்டு, இதுதான் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அண்ட் வந்துட்டு கோகோனட், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ இந்த வாழைத்தண்டு கூட்டு வந்துட்டு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு வாழைத்தண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு உப்பு அண்ட் மஞ்சள் போட்டு கொதிக்க விடுறேன். தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி இந்த கூட்டு பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிட்டிங்கன்னா வாழைத்தண்டில் இருக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா கூட்டுக்கு வந்துட்டு நிறைய தண்ணி தேவைப்படாது. ஸோ இதுக்கு மிடில்லையே ஃபஸ்ட்டே நான் வந்துட்டு ஒரு பாசிப்பருப்பு குக்கரில் போட்டு விசில் விட்டுட்டு அந்த ஒரு பருப்பை வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். வாழைத்தண்டு வேகும் போதே நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடலை பருப்பையும் நான் வந்துட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, தேங்காய் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே 1 by 1 நம்ம பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதனால நான் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வைக்கிறேன். அதுக்கப்புறமா வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு குக்கர்லேருந்து எடுத்துகிட்டு அதே குக்கரில் கடலைப்பருப்பை போட்டு அதையுமே வந்துட்டு வேக வைக்கிறேன். சைட் பை சைட் வந்துட்டு வாழைத்தண்டும் எனக்கு குக் ஆகிட்டே இருக்குது. இப்படி தான் வந்துட்டு என்னோடய குக்கிங் டைமை நான் வந்துட்டு சேவ் பண்ணுறது. சைட் பை சைடு நெக்ஸ்ட் விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போது வாழைத்தண்டு வந்துட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டியூட்டி தான். டோக்கிக்கு வந்துட்டு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எங்களுக்கு வந்துட்டு காரம் சேர்ப்போம், டோக்கிக்கு வந்துட்டு காரம் சேர்க்க மாட்டோம் அப்படின்றதுனால அவளுக்கு தனியாக பவுலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கோகனட் அண்ட் ஜீரா போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அரைச்சிக்கிட்டேன். அண்ட் அதையும் அந்த பேஸ்ட்டையுமே கொஞ்சம் தனியாக டோக்கிக்கு வச்சுட்டு இது கூட வந்துட்டு பச்சை மிளகா நம்மளோட காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதையும் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம வாழைத்தண்டில் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கலரி விடுறோம். இப்போ வந்துட்டு இந்த கோகோனட் பேஸ்ட் நம்ம கட்டியாக தான் ஆட் பண்ணோம். ஆனால் அது வந்துட்டு நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா திருப்பியும் வந்துட்டு அது கட்டி ஆகிடும். ஸோ போட்ட உடனே தண்ணி ஆகிடுச்சே கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். திருப்பி அது கட்டி ஆனதுக்கப்புறமா தான் அது வந்துட்டு அந்த கோகோனட் வந்துட்டு குக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சைன் கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு வேக வைக்கக்கூடாது. கடலைப்பருப்பு அப்படியே கடலைப்பருப்பாகவும் சாப்பிட்ற ஒரு அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே வேக வச்சுட்டேன். காரணம் டோக்கிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும், தொண்டையில் மாட்டிடக்கூடாது அப்படின்றதுனால. பட் நம்ம அடல்ட்ஸ் வந்துட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறமா வந்துட்டு ஆல்ரெடி பாசிப்பருப்பு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். பாசிப்பருப்பு நம்ம சாஃப்டாக கூட வந்துட்டு நல்லா பிசைகிற அளவுக்கு சாஃப்டாக வந்துட்டு பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் கடலைப்பருப்பு மட்டும் கடலைப்பருப்பாகவே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த வாழைத்தண்டு அண்ட் கடலைப்பருப்பு ரெண்டையுமே சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வாழைத்தண்டு நம்ம வாயில் வந்துட்டு நம்ம கடிக்கும் போதும் கூடவே கடலைப்பருப்பும் நமக்கு வந்துட்டு வரும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். இதான் வந்துட்டு கூட்டோட ஹைலைட்டும் கூட. கூட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டு, பருப்பு அண்ட் தேங்காய் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு திருப்பி வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் அண்ட் கடுகு, சீரகம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் பூண்டை வந்துட்டு நல்லா இடிச்சிட்டு அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு பேஸ்ட்டு கிடையாது, ஜஸ்ட் நமக்கு இடிக்கணும். இதுதான் இந்த கூட்டுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட் ஆப்ஷன், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போ சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்றதுனால பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக ஸ்லைஸாக வந்துட்டு நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் இப்போ வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஃபினிஷிங்கில் கூட நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பேசிக்காக கருவேப்பிலை அப்படியே பச்சையாக சாப்பிட்றத விட கொஞ்சமாச்சு குக் ஆச்சுன்னா நான் வந்துட்டு சாப்பாடு சாப்பிடும்போது கருவேப்பிலை வந்தாலும் தூக்கி போடாமல் சாப்பிடுவேன். அந்த ரீசனாலே மேக்ஸிமம் நான் என்னோடய குக்கிங்கில் ஸ்டார்டிங் டைம்லேயே வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுவேன். அண்ட் அதுக்கப்புறமா பச்சை மிளகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகு, இது ரெண்டையுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த காரம் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு கூட்லேயே கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் பச்சை மிளகா ஒரு 3 அண்ட் காஞ்ச மிளகா வந்துட்டு ஒரு 4-5 வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, ஒரே ஒரு தக்காளி போதும் கூட்டுக்கு, நிறைய தக்காளி வந்துட்டு ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த தக்காளியும் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலரி விட்டோன்னா அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு குக் ஆகும். இப்போது நிறைய வந்துட்டு மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது கூட்டுக்கு. அதனால தான் காரத்துக்கே வந்துட்டு நிறைய பச்சை மிளகா ஆட் பண்ணி நம்ம அந்த ஒரு டேஸ்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் மிளகா பொடி அண்ட் வந்துட்டு தனியா பொடி, இது மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். டர்மரிக் அண்ட் வந்துட்டு சில்லி பவுடர், அதுக்கப்புறமா கொரியண்டர் பவுடர், இந்த 3 விஷயத்தையும் தான் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு நம்மளோட தேவையான அளவுக்கு நம்ம ஆல்ரெடி கூட்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்போம். அண்ட் இப்போ வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். நார்மலாக நம்ம வந்துட்டு தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கேஸ் வந்துட்டு ஸ்பீடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, லைக் மிளகு பொடி, தனியா பொடியெல்லாம், இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சுக்கணும். இல்லைனா வந்துட்டு சூடு அதிகமாகிட்டு ஒரு மாதிரி தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த கூட்டு மிக்ஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பட் மசாலாஸ் டைமில் மட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க. எந்த ஒரு குக்கிங்காக இருக்கட்டும், மசாலாஸ் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு தான் ஆட் பண்ணணும். இவ்வளோதாங்க. எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்துட்டு டேஸ்டியான வாழைத்தண்டு கூட்டு வந்துட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டுக்கு நம்ம வாழைத்தண்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணவே மாட்டோம். அண்ட் கடைசியாக வந்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த கோகோனட் ஆயில் வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கீ என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி கூட்டுக்கு கோகோனட் ஆயில் வந்துட்டு இன்னும் டேஸ்ட் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வாழைத்தண்டு கூட்டு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு பதத்தில் தான் மேக்ஸிமம் வந்துட்டு கூட்டு இருக்கும். இது நம்ம வந்துட்டு ரைஸு, சப்பாத்தி இதுக்கெலாம் வந்துட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்துட்டு டோக்கிக்கு சேம் கூட்டு வந்துட்டு தனியாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் வாழைத்தண்டு வச்சுட்டு இன்னொரு ரெசிபியும் பண்ணியிருக்கேன், அதுவுமே சூப்பராக இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் நான் அஞ்சலி வந்துட்டு சும்மா அப்படியே வந்துட்டு விண்டோ ஷாப்பிங் மாதிரி இல்லை சும்மா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்லேயே வந்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு நிக்கியை வந்துட்டு டோக்கியை பார்க்க சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் சென்னை சில்ஸ் வந்துட்டோம். நார்மலாக எனக்கு வந்துட்டு சென்னை சில்ஸ் ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், சும்மாவே பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். சென்னை சில்ஸ் உள்ளே வந்தோன்னா நிறைய வந்துட்டு இப்போலாம் பாட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸு மெயின்டைன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அண்ட் வந்துட்டு சாரீஸ்லாம் எனக்கு கட்ட பிடிக்காது மீன்ஸ் எனக்கு கட்ட வராது, அதை மெயின்டைன் பண்ணவும் தெரியாது. அதனாலே நான் சாரீஸ் கட்டுறது கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே போயிட்டு சாரீஸோ இல்லைன்னா சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக் விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நாங்கள் சும்மா சென்னை சில்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போனோம். ஸோ அந்த மாலில் பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக க்யூட்டாக ஒரு சில தீம்லாம் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதில் எனக்கு பிடிச்ச ரொம்ப பெஸ்ட்டான ஒரு தீம் என்னென்னா, இந்த பில்லருக்கு ஃபுல்லாக அப்படியே கரும்பு செட் பண்ணி அதில் மிடில் வந்துட்டு ஃப்ளவர்லாம் செட் பண்ணியிருக்காங்களே, இது வந்துட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் கூட இப்போது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தீமை வந்துட்டு. அப்படியே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு டிமார்ட்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. அண்ட் பில்லிங்க்கெலாம் வந்துட்டு நல்லா க்யூவெல்லாம் இருந்துச்சு. நார்மலாக வந்துட்டு 2024 என்னோட கம்ப்ளீட் க்ராசரி ஷாப்பிங்கே வந்துட்டு டிமார்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு அப்படி கிடையாது. ரீசன் என்னென்னா, நான் வந்துட்டு 2024 நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், குட் அண்ட் பேட் அண்ட் எல்லா விஷயங்களையுமே நான் ஒரு ரீகப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் அது கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் ரீகப் பண்ணும்போது நான் பண்ண ஒரு பேட் விஷயங்களில் நான் பல்காக டிமார்ட்டில் வந்துட்டு
க்ராசரிஸ் வாங்கினது தான். ஸோ அந்த விஷயத்தை நான் வந்துட்டு 2025ல் ஃபில்டர் பண்ணிட்டேன். அந்த விஷயத்தை நான் 2025ல் லைக் நான் நவம்பர் மந்த்தே வந்துட்டு நம்ம என்னெல்லாம் வந்துட்டு இந்த இயரில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், என்ன நமக்கு குட் நடந்திருக்கு, பேட் நடந்திருக்கு எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கும்போது டிமார்ட்டில் பல்காக க்ராசரிஸ் வாங்கி கொஞ்சம் மணியை வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த நவம்பரில் இருந்தே நான் அதை வந்துட்டு கட் பண்ணிட்டேன். க்ராசரிஸ் எல்லாமே அப்பப்போ எனக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையிலேயே வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைனா இந்த மாதிரி எப்பயாச்சும் வரும்போது டிமார்ட்டில் வாங்க முடியும் அப்படின்னா அதையுமே வந்துட்டு லிமிட்டடாக அந்த வாரத்துக்கு எனக்கு என்ன தேவையோ இல்லை அந்த 2-3 நாளைக்கு எனக்கு என்ன தேவையோ அந்த மட்டுமே வாங்கிட்டு நான் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸாகவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம பல்காக வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோங்க. ஆனால் அந்த பல்காக வாங்கினது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு மிஸ் ஆகிடும். ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்கக்கூட மாட்டோம், கடைசியாக தூக்கி தான் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கக்கூடாது, நம்மளோட மணி சேவ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு க்ராசரிஸை இப்படி பல்காக வாங்குறத விட்டுட்டு நமக்கு தேவையானதை அப்பப்போ வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்துட்டு டு பி ஃப்ராங்க் ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம டிமார்ட்டில் போயிட்டு ஒரு 3 மாதத்துக்கு சேர்த்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு வந்துடுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒன்று நமக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 200-300 ரூபீஸோட ப்ராடக்ட்ஸ் ஆச்சு நம்ம கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த 10,000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு நமக்கு வந்துடும், ஆவரேஜ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் நம்ம அதை வந்துட்டு கொண்டு போய் டிமார்ட்டில் கொடுத்துட்டு அதை க்ராசரிஸாக வீட்டில் வச்சு வீட்டோட கிச்சனையும் குப்பையாக்கி அண்ட் அதுக்கப்புறமா அதுலேயும் நிறைய விஷயங்களை வேஸ்ட் பண்ணி இப்படி தான் நம்ம வந்துட்டு மணியை வேஸ்ட் பண்ணுறோம். டிமார்ட்டில் கொடுக்குற 10-20 ஆஃபருக்கு நம்ம அதை விட டபுளாகவே வந்துட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதான் நான் 2024ல் பர்சனலாக அனலைஸ் பண்ணேன். ஸோ அதை அப்படியே வந்துட்டு 2025க்கு வந்துட்டு ஃபில்டர் பண்ணிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு சேவிங்ஸை. அண்ட் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா டோக்கிக்கு வந்துட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ அந்த பிரியாணி வந்துட்டு அவளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவள் கொஞ்சம் அழுதா. காரணம் என்னென்னா நாங்கள் வந்துட்டு பார்க்குக்கு போயிருந்தோம். நானும் அஞ்சலியும் ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நிக்கி வந்துட்டு டோக்கியை பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. திருப்பி அவளை நாங்கள் பார்க்கிலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதனால் அவள் கொஞ்சம் கோவம் ஆயிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃபலூடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஸோ அப்போ வந்துட்டு டோக்கிக்கு அப்படியே ஜெப்டோவில் இந்த பெயிண்ட் கிட் வந்துட்டு வாங்கியிருந்தேன். என்னோட ப்ரைஸ் வந்துட்டு 54 தான். அண்ட் ஐஃபோன் விசஸ் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீல்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அது வந்துட்டு நானுமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்க. ரொம்ப 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 ரிஸ்க்கு தான். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ டோக்கி வந்துட்டு ஹாப்பியாக பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் நாங்களும் வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு தூங்க போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி தாங்க எங்களோட டே வந்துட்டு இப்போலாம் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் அஞ்சலி கூட இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. அதாவது விளாக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு டோக்கியை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் மூலயமா தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ, பாய் பாய்.